1 டம்ளர் ராகி மாவை நான் அளந்துக்கிறேன். அதோட 1/2 டம்ளர் ரவையும் நான் சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் அரிசி மாவும் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 மிளகையும் சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு இதுக்கு 4 டம்ளர் தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். அதில் வெட்டி வச்சுருந்த இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். போட்டு லேசாக கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டால் போதும். இப்படி நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயத்தை அப்படியே கல் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருந்த மாவை ஊற்றிக்கலாம். நல்ல பொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் அந்த ரவா தோசை டெக்ஸ்சரில் அந்தளவுக்கு பொறுன்னு சூப்பராக வந்துச்சுல. 3 வெங்காயத்தையும் 1 தக்காளியும் நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். நாலு பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கிறேன். ஊட்டியில் போய் நம்ம தேடி அதை கரெக்டான தேயிலையாக பார்த்து அதை டேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து தேர்ந்தெடுத்து டீ இலைகள் தூள்களை எல்லாத்தையும் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸில் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி பண்ணது தான் எஸ்ஆர் நேச்சுரல் பிளெயின் டீ. ஃபைன் பிளெண்டட் ஆன ஒரு டீ. இப்போவே ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருப்பு உடச்ச உளுந்த 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ்ஷு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். அதோட 4 பூண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்த நல்லா செவக்க வறுத்துட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இதோட 4 பச்சை மிளகாவையும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா பொறுமையாக குக் பண்ணுங்கள். தக்காளி எப்போ சேர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். என் அன்பு வணக்கம். நம்ம எல்லாருக்கும் வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்ல. ஆனால் சில விஷயம் மட்டும் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அது வீட்டில் தான் பண்ணி பார்க்கணுன்னு நம்ம நினைப்போம். எனக்கு அதில் ஒன்று என்ன தெரியுமா? இந்த வெங்காய சட்னி. நான் எவ்வளவோ வெங்காய சட்னி சாப்பிட்ருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கேயுமே கிடைச்சதில்லை. அந்த வெங்காய சட்னி தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இதோ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளிலாம் ஆல்மோஸ்ட் மேஷ் ஆகிற கண்டிஷனுக்கு வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம 1/4 முறி திருகின தேங்காவை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்ச சட்னியை நம்ம பவுலில் கொட்டி வச்சுட்டு தாளிசம் பண்ணி அது மேலே கொட்டிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை காயப்பொடியும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.